ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். அந்த அந்த டிராவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேலைக்காக ஒரு என் ஜாப் விஷயமா தான் போனது. அதனால அது வந்து உள்ள நடந்தது அதெல்லாம் அந்த வீடியோ எப்படி இருந்தது, எதுக்காக போனோம், போனது சக்சஸா ஆச்சா இல்லையா அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியாக ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகும்போது நாங்கள் மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் தாண்டனோடனே செம்ம ரஷ் வந்துச்சு. ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். மூஞ்சியை நல்லா கட்டு. ஒரு வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நிலையமா பாரு, விமான நிலையமா. இது வந்து சென்னை விமான நிலையம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனால் அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால அது எங்களுக்கு தெரியல. அதனால இது நாங்கள் இதுக்கு மேலே ஊர் சுத்த வேண்டியதா. எங்கள் வீட்டுக்காருக்கு போவோம், இடம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா மூஞ்சில் தீஞ்சு போகிற மாதிரி இருக்குல்ல. இது எங்கள் வீட்டுக்காரு நீ நின்றுடு. ஆனால் சென்னையிலே ஊர் பேர் தெரியாமல் அலைஞ்சிட்டு கிடக்குறோம் பாரு நம்ம. என்னோடய வேலை ஒரேடியாக முடிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ தான் முடிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் சிஸ்டர் இங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்கா. அவள் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போனோம், அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கொஞ்சம் அட்ராசிட்டி. மெட்ரோவில் போகிறது எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். மெட்ரோவில் உட்காந்துருக்கோம். ஹாஸ்டல் வந்துட்டோம். அந்த ஹாஸ்டல் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவள் மாலை போட்டிருந்ததுனால வெறும் கல்ல இருந்தா. வெயிலில் நடந்துகிட்டே வரோம் பாருங்கள். வெறும் கல்ல பாவமாக வந்தா. இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வரேன்டி, காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நாங்கள் காருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு வெறும் கல்லோட வேற பிள்ளை ஒரு காரில் போகலான்னு சொல்லி நம்பி ஏற்றுனாங்க. என்ன பாருங்க, நடந்து போனால் கூட கொஞ்சம் நேரில் நிற்போம் போல. நாங்கள் இந்த காரில் நாங்கள் பாடுபடுறோம் பாருங்க. ஐயோ கடவுளே. அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு பொம்மை கடை இருந்தது. அதை நாங்கள் பார்த்தோம். அது அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒன்று ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரேட் சொன்னாங்க, ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அதனால் நாங்கள் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு மட்டும் அந்த பொம்மை கையில் வச்சுருக்கால, அந்த பொம்மை மட்டும் வாங்கினா. ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் ரேட்டு கேளுங்க, அது எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸ்விம்மிங் பூலு பொம்மை எல்லாமே பார்த்தோம். பட் எல்லாமே செம்ம ரேட்டு சொல்கிறாங்க. இது மட்டும், அந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் 3500 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொம்மை 2000. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஃபேமிலிஸ்.